இந்த ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் வரதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 24 இயர்ஸ் ஆச்சு. அதுக்காக ஐ வென்ட் த்ரூ அ லாட். இதுக்காக நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இங்கே என்னை விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க, என்னோட ஏஜ்ல அதிகமாக உள்ளவங்க கூட இதை இன்னும் ரியலைஸ் பண்ணாம, அப்படியே ரியலைஸ் பண்ணா கூட அதுலேருந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் இல்லாம தே லிவ் தர் லைஃப் லைக் ஃப்ளோவில் அப்படியே வாழ்ந்துட்டு லைக் அ சப் ஹியூமன் மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. நீங்க மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணுறதுக்கு, மற்றவங்களோட மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யா, பை த வே ப்ரோ, ஐ எம் ஆன் அ மிஷன் பிகம் த பெஸ்ட் வேர்ஷன் ஆஃப் மை செல்ஃப். அந்த ஜேர்னியில் உங்களையும் நான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதை நான் இந்த யூடியூப்லையும் என்னோட கம்யூனிட்டிலையும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கம்யூனிட்டி லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ வில் see you on set. Now, let's get into it. First point, this world is unfair. Life is so difficult. நான் ஏன் இந்த வேர்ல்டு ரொம்ப அன்ஃபேர்னு சொல்கிறேன்னா, ப்ரோ நீங்கள் படிக்கிற ஸ்கூல்லேருந்து, காலேஜ்லேருந்து, நீங்கள் ஒர்க் பண்ண போகிற இடத்துலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. மேபி நீங்கள் ஸ்கூல் காலேஜ் படிச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் பெருசாக ரியலைஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நீங்கள் இந்த ஜாப் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா அப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, ஒருத்தர் எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது. ஒருத்தன் கேம் பிளே பண்ணி பாஸுக்கு சின்சார்ஜிட்டு இருப்பான், அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்போ நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, இங்க எல்லா இடத்துலயுமே கேம்னு ஒன்று பிளே ஆயிட்டு இருக்கு. அதுல நம்ம எப்படி பிளே பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ரிவார்டு கிடைக்கும்ன்றத அப்போ நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. ப்ரோ, இங்க ஒருத்தன் எக்ஸ்ட்ரீமா ஹார்ட் ஒர்க் பண்றான், அவனுக்கான கிரெடிட் கிடைக்காம ஒருத்தன் சின்சார்ஜிக்கு கிரெடிட் கிடைக்குதுன்னா திஸ் வேர்ல்ட் இஸ் வெரி அன்ஃபேர். கரெக்டா? ஜஸ்ட் ஜாப் மார்க்கெட் அதுல மட்டும் சொல்லல, நீங்க இதை எங்க எடுத்தாலுமே இந்த ஒரு அன்ஃபேர் கேம்ன்றது பிளே ஆயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க ரெடியா இருக்குது ரொம்பவே முக்கியம். தென் நான் ஏன் லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்னு சொல்லணும்னா, உங்களோட நம்பிக்கை உடைக்கணுன்றதுலாம் இங்க என்னோட இன்டென்ஷன் கிடையாது. நீங்க லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்ன்றத நீங்க ரியலைஸ் பண்ணி அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணையில நீங்க லைஃப் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்குது, ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப எப்படி சொல்றது, நீங்க நினைச்ச மாதிரி இருக்கும்னு நினைச்சு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் மார்க்கெட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்காதுன்னு ஒரு பஞ்சு. அப்புறம் ஜாப்குள்ள போனீங்கன்னா ஜாப் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும், கஷ்டமா இருக்கும், அதுக்கு ஒரு பஞ்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்க சரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் நடக்கும், அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும், அதுல ஒரு பஞ்சு. இதெல்லாம் நீங்க எப்படி சொல்றது, இதுக்கெல்லாம் நீங்க ரெடியா அப்படி போயிட்டு நான் டிஃபிகல்ட்டுக்கெல்லாம் ரெடியா இருக்கேன், லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட் தான், நான் அதுக்கு ரெடியா இருக்கேன்ட்டு இந்த பொசிஷன்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, ஓகே லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னா, லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டு, அதை நீங்க ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும்னு தான் சொல்றேன். ஸோ யா, அந்த லைஃப் டிஃபிகல்ட்டுன்றதை எம்ப்ரேஸ் பண்ணுங்க. ஸோ நான் இதுதான் சொல்ல வரேன், எம்ப்ரேஸ் த டிஃபிகல்ட்டி. அது உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட் இல்லாத லைஃப் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ யா, செகண்ட் பாயிண்ட், நோ மேன் வாக்ஸ் வித்வுட் ஃப்ளாஸ். இங்க எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு சில இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இங்க எல்லாருமே அதை அவங்க லைஃப்ல அதை டீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்க நீங்க மட்டும் ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணிட்டு இல்லை, இங்க எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதை அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்க நிறைய பேர் பண்ற ஒரு தப்பு, இன்க்ளூடிங் மீ, நானும் பண்ண தப்பு, ஒருத்தவங்கள ஜட்ஜ் பண்றது. ஒருத்தன் ஜிம் போலனா அவன் வீக், அவன் எதுக்குமே ஆக மாட்டான், ஒருத்தன் ஒழுங்கான நாலேஜ் இல்லைனா அவன் வேஸ்ட், அந்த மாதிரி நினைக்கிறது. ப்ரோ, அதை நானும் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்க, நம்ம எல்லாருமே அதுல இருந்தா கொஞ்சம் வந்திருப்போம். நமக்கு ஜிம் போகலாம், அதை பத்தி பெருசாக அவேர்னஸ் இல்லாமல், எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல், அதுலேருந்து தான் நம்மளும் எவால்வ் ஆகி வந்திருப்போம். ஸோ அவங்களும் மேபி நீங்கள் ஒரு 18 வயசுல நீங்கள் ரியலைஸ் பண்ணாத அவங்க ஒரு 21 வயசுல 22 வயசுல ரியலைஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்களும் ரியலைஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒருத்தவங்கள அவங்களுக்கு இல்லாத நாலேஜை வச்சு அவங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களை கைட் பண்ணுங்க. முடியலையா, ஜஸ்ட் லிவ் இட். அதே மாதிரி ஒரு சில பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஜிம் போனால் நல்லது எல்லாமே தெரியும், ஹெல்த்தியாக சாப்பிட்றது எல்லாமே நல்லது அவங்களுக்கு தெரியும். ஸ்டில் அதெல்லாம் பண்றவங்கள கலாச்சிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கலாம் எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக். அவங்க கிட்டலாம் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தேர்ட் பாயிண்ட், இது எனக்கு ஆண்ட்ரூ டேட்லேருந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்டு. There is no reason having a belief that don't serve you. Which means நீங்க ஏதாவது ஒரு பிலீஃப் வச்சிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ஏதாவது விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு பிலீஃபை நீங்க வச்சுக்கிறதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பிலீஃப் வச்சிருக்கேன், நான் என்னோட பெஸ்ட் வெர்ஷன் ஆகுன்ற அந்த ஒரு பிலீஃப் வச்சிருக்கேன். இது எனக்கு எப்படி சர்வ் ஆகும்னா, நான் அந்த பிலீஃப் வச்சுக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நான் ஆக்ஷன் எடுப்பேன். அது ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். பட் ஆனால் இங்க நிறைய பேர் வச்சிருக்க பிலீஃப் என்னன்னா, நான் என்னோட பெஸ்ட் வெர்ஷனாலாம் ஆக முடியாது,
நான் ரிச்செல்லாம் இருக்க முடியாது, நான் என்டர்பிரினர்ஷிப்லாம் என்னால பண்ண முடியாது, அந்த மாதிரி பிலீஃப் வச்சிருப்பாங்க. பட் ஆனா அந்த மாதிரி நீங்க ஒரு பிலீஃப் வச்சிருக்கீங்கன்னா அது எந்த விதத்துலயுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்காது. கரெக்டா? பட் ஆனா இங்க நிறைய பேர் எனக்கு இது வராது, இது எனக்கு நல்லா பண்ண முடியாது, நானும் அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் பிலீஃப், அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம் தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு எந்த விதத்திலுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறதில்ல. சோ அதனால there is no reason having a belief that don't serve you. சோ அதனால நீங்க வச்சிருக்க எல்லா பிலீஃபும் ஏதாவது விதத்துல உங்களுக்கு சர்வ் பண்ணும். அப்படி சர்வ் பண்ணலன்னா அந்த பிலீஃபை தூக்கி போடும். ப்ரோ, எனக்கு நிறைய ஃபால்ஸ் பிலீஃப் இருந்திருக்கு. என்னால மசில் பில்ட் பண்ண முடியாது, நான் கான்ஃபிடென்ட் கிடையாது, நான் வெரி இன்ட்ரோவர்ட், என்னால எக்ஸ்ட்ரோவர்ட்டா லைக் மற்றவங்களோட நல்லா கான்ஃபிடென்ட்டா பேச முடியாது, அந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ் பிலீஃப் இருந்திருக்கு. பட் ஆனா இப்போ ஐ மேக் ஃபக் டன் ஆஃப் மசில்ஸ். அது மட்டும் இல்லாம ஐம் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்ல முடியாது, பட் நான் என்னால ஈஸியா கான்ஃபிடென்ட்டா மற்றவங்க கூட பேச முடியும். அதனால தான் அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாம ஐ மேக்கிங் சம் மணி as well from that. ஸோ யா, அதனால உங்களோட ஃபால்ஸ் பிலீஃப் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ரைட்டான பிலீஃபை ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா சர்வ் பண்ணும். 4th பாயிண்ட், டேக் எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப், செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ரோ, இந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் செல்ஃப் இம்ப்ரூவோட ஒரு இம்பார்ட்டன்ட் டூல். அது இல்லாத வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ப்ரோ, இன்னும் நிறைய பேர் அவங்களோட பேட் சுச்சுவேஷனுக்கு அவங்களோட பேரண்ட்ஸையும் அவங்களோட என்வரான்மெண்ட்டையும் இன்னும் பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க இப்போ ஒரு பேட் சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான், நீங்க மட்டும்தான். பட் ஆனால் இப்போ நீங்க இருக்க சுச்சுவேஷனுக்கு நீங்க மட்டும்தான் காரணம்ன்றத அதை ரியலைஸ் பண்ணி ஓனர்ஷிப் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன நடக்கும்? நீங்களும் சொல்லுங்க, என்ன நடக்கும்? அதுக்கான ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்க லைஃப்ல இருந்து நீங்க எப்படி உங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்ப்பீங்க. அதுக்கான ஆக்ஷனை நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இது உங்களோட லைஃபை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணும். ப்ரோ, நானும் முன்னாடி எல்லாம் மற்றவங்களை பிளேம் பண்ணிட்டு நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறனால என்னால் பெருசா அச்சீவ் பண்ண முடியல, என்னால் பெருசா படிக்க முடியல. நான் அத்லெட் ஸ்கூல்ல என்ன ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்துருந்தாலும் நான் பெரிய அத்லெட் ஆயிருப்பேன். அந்த மாதிரிலாம் நான் என்னோட ஃபேமிலியை பிளேம் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் நான் காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களும் சரி, ரொம்ப ரொம்ப கீழேந்து வந்தவங்கலாம் பெருசா அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் நம்மளால எதுவும் பண்ண முடியலன்னா சம்திங் ராங் வித் மை பிலீஃப்னு நான் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப் எடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ மை லைஃப் கம்ப்ளீட்லி சேஞ்சு. நான் அப்படியே ஃபெல்த்தி ரிச் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் நான் என்னோட மைண்ட் செட் கம்ப்ளீட்லி சேஞ்ச். என்னோட மைண்ட் செட் வைஸ் ஐ எம் வெரி ரிச். நான் என்னோட பாடியை நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அதில் ஐ எம் பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் யா, அந்த மாதிரி நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். யா, மணி வைஸ் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் தட். கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக ரிச் ஆவேன். அது எல்லாமே நான் எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து தான் வந்துச்சு. ஸோ யா, டேக் எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப், யுவர் லைஃப் வில் கம்ப்ளீட்லி சேஞ்ச். 5th பாயிண்ட், ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், மேக் யுவர் செல்ஃப் வேல்யூபிள், பி செல்ஃபிஷ். ஆமாம், செல்ஃபிஷாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். ப்ரோ, நான் முன்னாடியெல்லாம் மற்றவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, மற்றவங்களை பற்றி யோசிச்சுட்டு அந்த மாதிரியே இருந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் ஒன்ஸ் நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு ஜாப் இல்லை, எனக்குன்னு ஒரு பர்பஸ் இல்லை, எனக்குன்னு எதுவுமே இல்லை. பிகாஸ் நான் எதுவுமே எனக்காக நான் ஒர்க் பண்ணிக்கவே இல்லை. எல்லாமே மற்றவங்களுக்காகவும் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அதுக்காகவும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோட செல்ஃப் அங்கே எந்த ஒரு வேல்யூமே இல்லாமல் இருந்துச்சு, எம்டியாக இருந்துச்சு. நான் ரொம்பவே எம்டியாக ஃபீல் பண்ணேன். ப்ரோ, அந்த பீரியட் ரொம்பவே டிப்ரெஸிங்காக, எப்படி சொல்ற, ரொம்பவே சேடாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இங்கே எதுவுமே எல்லாமே நம்ம மற்றவங்களுக்காக பண்ணிட்டு இருந்தோம்னா இங்கே நமக்காக எதுவுமே பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால ஐ பிகேம் செல்ஃபிஷ். மற்றவங்க இருந்து பிடிக்கிறது அந்த மாதிரி செல்ஃபிஷ் இல்லை. நான் ஃபுல்லாக என் மேலே நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒர்க் அவுட் பண்ணேன், புக்ஸ் படித்தேன், ஹெல்த்தியாக சாப்பிட்டேன். எனக்கு என்ன ஆக்சுவலாக வேணுன்றதை ஃபைண்ட் பண்ணி அதில் நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். செல்ஃபிஷாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஐ மேட் குட் ப்ராக்ரஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஆக்ஷன் எல்லாமே இருந்துச்சுன்னா மற்றவங்க தான் வேல்யூபிளாக தெரிவாங்க. உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்காது. இந்த சொசைட்டிக்கு நீங்கள் எந்த விதத்திலுமே வேல்யூபிளாக இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பி செல்ஃபிஷ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், மேக் யுவர் செல்ஃப் வேல்யூபிள். 6th பாயிண்ட், டோன்ட் டேக் கன்வென்ஷனல் அட்வைஸ். நான் அந்த கன்வென்ஷனல் அட்வைஸ்ன்னு சொல்றது இந்த சொசைட்டி நமக்கு சொல்லல ஒரு அட்வைஸ், அதான் சொல்றேன். ப்ரோ, பெருசா என்ன சொல்லிட்டு போறாங்க, நல்ல ஸ்கூல்ல போய் சேரு, நல்ல மார்க் எடு, நல்ல காலேஜில் செல்லு, நல்ல கிரேட் எடு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஜாபுக்கு போ. நல்ல ஜாப்னா என்ன, ஒரு மந்த்லி ஒரு 50 லேக்னு சொல்றேன், 50K, ஒரு 50,000 ரூபாய் சேலரியில போற மாதிரி அந்த மாதிரி அட்வைஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கோ, ஒரு 60 நல்லா சேவ்லாம் பணத்தெல்லாம் சேவ் பண்ணிட்டு
ஒரு 60 வயசுல ரிட்டையர் ஆயிரு ப்ரோ. இங்க 20 இயர்ஸ்ல 25 இயர்ஸ்ல மில்லியனர் ஆயிட்டு இருக்காங்க ப்ரோ. அதெல்லாம் விட்டுட்டு நீ 60 வயசுல ரிட்டையர் ஆகிறத பத்தி பேசிட்டு இருக்க ப்ரோ. டோன்ட் டேக் கன்வென்ஷன் அட்வைஸ். இந்த உங்களோட ஃபேமிலி சொல்றது, உங்க அம்மா அப்பா சொல்றது ப்ரோ, அவங்க சொல்றது தப்புல, அவங்க உங்களுக்கு நல்லதான் நினைப்பாங்க பண்ணலாம். அவங்க உங்களை ஒரு சேஃப் ஜோன்லயே வச்சுக்கணும் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் உங்களோட க்ரோத்ன்றது உங்களோட சஃபரிங்ல இருந்து தான் வரும். ஸோ அதனால இந்த கன்வென்ஷனல் அட்வைஸ்லாம் எடுத்துக்காம என்டர்பிரினர்ஷிப்னா நான் லேர்ன் பண்ணுங்க, சேல்ஸ் கத்துக்கோங்க, மார்க்கெட்டிங் கத்துக்கோங்க, நிறைய புக்ஸ் படிங்க. இந்த மாதிரியான நாலேஜ் கையில் வளர்த்துக்கோங்க. பை த வே என்னோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணினா ஒரு நோ பிஎஸ் ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் நாலேஜ் வளர்த்துக்கோங்க. ஒரு இண்டிபெண்டா திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் 7th பாயிண்ட், எம்ப்ரேஸ் அன்சர்டனிட்டி. ப்ரோ, இன்னைக்கு நீங்க சாப்பிட்டுருக்க சாப்பாடு நாளைக்கு கண்டிப்பா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்ல முடியாது. பிகாஸ் ப்ரோ இப்போ இருக்க சுச்சுவேஷன் கூட அப்படிதான் இருக்கும். லிட்டரலா அமெரிக்கா நம்மளோட எல்லா ட்ரேடையும் ஸ்டாப் பண்ணிட்டான். கண்டிப்பா நம்மளோட ஃபுட்ல இருந்து பேசிக் நீட் எல்லாத்துக்குமே விலை எல்லாமே அதிகமாகும். இப்ப இருக்க நம்மளோட சுச்சுவேஷன்ல அதெல்லாம் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்மளோட சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன், பேசிக்கா நம்மளோட ஃபுட்டை நம்ம எப்படி நம்மளே கிரியேட் பண்றது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்மிங்லாம் நீங்களே கத்துக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு தனி கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஸோ யா, இதெல்லாம் தான் என்னோட 24 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் லேர்ன் பண்ணது. ஐ ஹோப் இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கம்யூனிட்டி லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யா, ஃபைண்ட் யுவர் பர்பஸ், ஒர்க் ஆன் யுவர் மிஷன். ஆல் த பெஸ்ட்.